compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. என்ன ஆர்வம் சார் ஜப்பானியர்களுக்கு வந்து இஸ்லாம் மேலே? இதுக்கு முன்னாடி வந்து அங்கே பெரும்பான்மையாக அவங்க வழிபட்டுட்டு இருந்த வழிபாடுனா இது? அது அங்கே வந்து பெரும்பாலும் இருக்கிறது வந்து புத்த மதம், கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து மற்ற அந்த டைப்பில் இருக்கிற மதங்கள் உண்டு அதெல்லாம் தாண்டி அதிகமாக இருக்கிறது வந்து கடவுள் நம்பிக்கையற்ற விஷயம், ஏத்திஸ்ட்டு அதிகம் அங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இஸ்லாம் ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, வளர்ந்தது நல்லதா கெட்டதா இது அதுக்குள்ளே போகலை. ஓகே ஓகே, அங்கே வந்து சமீபத்தில் இஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பரவும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி கபர்ஸ்தான் சொல்லுவாங்க இல்லையா, இறந்த உடலை புதைக்கிறது, அங்கே வந்து எரிக்கிறதான் பழக்கம், புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை வந்துச்சு. வளர்ந்துருக்கு. ஒரு 15,000 பேர் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. 15 பள்ளிவாசல் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 130 பள்ளிவாசலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது. மற்றபடி அங்கே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி இன்னும் பெருசாக வளர்ந்துட்டு என்ன தெரியுமா, மதமே இல்லைங்கிற நம்பிக்கை, ஏத்தியிசம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க மனிதர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்றதுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வழிபாடு என்னவோ அதை வந்து கடைபிடிக்கிறதுக்குமான சுதந்திரமும் சகிப்புத்தன்மையும் அதிகரிச்சுட்டே போகுது. சில நாடுகளில் அது இல்லை, அங்கேயும் வரணும் அப்படின்னு தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள் வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில் சமீபத்தில் 1-2 செய்தி தொகுப்புகளில் பார்க்கும்போது ஜப்பான் மாதிரியான நாடுகளில் கூட இஸ்லாம் வந்து அதிகமாக கடைபிடிக்கப்படுது, அங்கே இருக்க மக்கள் வந்து அது விரும்புகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இது உண்மையா இல்லை ஏன் மக்கள் வந்து அது விரும்புகிறாங்க உண்மைனா அப்படின்றது குறித்து நம்ம வந்து பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் தான் நமக்காக தொகுத்து சொல்ல போகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. என்ன ஆர்வம் சார் ஜப்பானியர்களுக்கு வந்து இஸ்லாம் மேலே? இதுக்கு முன்னாடி வந்து அங்கே பெரும்பான்மையாக அவங்க வழிபட்டுட்டு இருந்த வழிபாடுனா இது? சரி, அதாவது அங்கே வந்து இதை ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லலாம்னா, மதம்ங்கிறது மனிதனுக்கு எப்போவுமே செகண்டரி. நமக்கு சொல்லப்போனால் மதம் வந்து அது ஒரு மார்க்கமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்ம வழிபாடு, நம்ம நம்பிக்கை, அதை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கும் போது தான் மதம் வந்து மதம் பிடித்து போகுது. ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து மதம் தப்பு இல்லை, தன்னோட மனசுக்குள்ளே உள்ளது. அதே நேரத்தில் மதம் பிடித்து அலையிறது தவறு. அது எந்த மதமும் இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணாக இருந்தாலும் சரி, புத்தவாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதமும் மனிதனை வந்து மதம் பிடிக்க வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க, அதை பார்க்குறோம். ஜப்பானில் வந்து இஸ்லாம் வந்து வேகமாக பரவிட்டுருக்கு, அது உண்மை தான். ஓகே, முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 பள்ளிவாசல் இருந்தது, இன்றைக்கி வந்து 130 பள்ளிவாசலுக்கு மேலே வந்திருக்கு. ஜப்பான் முழுக்க 133 பள்ளிவாசல் அப்படிங்கும்போது மக்கள் வந்து ரொம்ப குறைவாக வந்து ஒரு 20,000 பேர் இருந்தாங்க, 15,000 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க மாதிரி இருக்காங்க. அப்படின்னா நிறையா வந்து 1, 2, 3 வகையில் வந்து இந்த மதம்ங்கிறது பரவும். ஒன்று, வெளிநாட்டிலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து அதிகமாக ஜப்பானுக்கு வந்து குடிபெயர்ந்து இஸ்லாமியர்கள் அங்கே குடிபெயர்ந்து அங்கே போனால் இஸ்லாம் பாப்புலேஷன் அதிகமாகும். ஒருவேளை இங்கேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து அங்கே போய் குடி போனாங்கன்னா அந்த இது பரவும். அப்புறம் இன்னொன்று, வெளியிலேருந்து போனவங்க அங்கே ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களது முஸ்லீமாக மாற்றிட்டாங்கன்னா முஸ்லீம் பரவும், இஸ்லாம் பரவும். நான் வந்து இஸ்லாம் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ, எல்லா மதத்துக்கும் இதுதான். ஓகே, அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து ஒருவேளை ஒருத்தன் வந்து தான் தங்கச்சி வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுச்சு. ஓகே, இவன் வந்து பார்த்துட்டு அப்படி என்ன அப்படின்னு கோவப்பட்டு என்ன அப்படி இருக்குது அப்படின்னு போனால், இஸ்லாமில் இப்படிலாம் இருக்குது, நமக்கு சகோதரத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு நமக்கு வந்து இடையில ஏஜெண்டே கிடையாது, நம்ம நேராக போகிறோம், நீங்கள் பள்ளிவாசல் போங்க அப்படின்னா எந்த சிலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் 4 சோகத்துக்குள்ளே எம்டி இடம் தான், அந்த எம்டி இடத்துல எங்கே நிறைந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கேது அப்படின்னு. அந்த நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற மதம் இருக்கு இல்லையா, அது அங்கே வந்து பெரும்பாலும் இருக்கிறது வந்து புத்த மதம், கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து மற்ற அந்த டைப்பில் இருக்கிற மதங்கள் உண்டு அதெல்லாம் தாண்டி அதிகமாக இருக்கிறது வந்து கடவுள் நம்பிக்கையற்ற விஷயம், ஏத்திஸ்ட்டு அதிகம் அங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து இஸ்லாம் ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே, வளர்ந்தது நல்லதா கெட்டதா இது அதுக்குள்ளே போகலை. ஓகே ஓகே, அங்கே வந்து சமீபத்தில் இஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பரவும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி கபர்ஸ்தான் சொல்லுவாங்க இல்லையா, இறந்த உடலை புதைக்கிறது, அங்கே வந்து எரிக்கிறதான் பழக்கம், புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை வந்துச்சு.
ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எரியூட்டுற பழக்கம் எரியூட்டுற நமக்கு இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து எரியூட்டுற பழக்கம் உண்டு, புதைக்கிற பழக்கம் உண்டு. சுடுகாடு அண்ட் இடுகாடு ரெண்டுமே உண்டு. ஆனால் அங்கே வந்து முழுக்க வந்து எரிக்கிறதான். ஏன்னா அவ்வளோதான், இந்த மக்களுக்கு போனாங்கன்னா இதோட ஆவியாக போயிருங்க அப்படிங்கிறதான். ஆனால் இஸ்லாமில் வந்து அப்புறம் கிறிஸ்தவத்தில் வந்து எரிக்கிற பழக்கம் இல்லை, யூதர்களுக்கு வந்து எரிக்கிற பழக்கம் இல்லை. அப்போ நமக்கு வந்து புதைக்கத்தான் செய்யணும். என்ன கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் வந்து கல்லறை கட்டுவாங்க, இஸ்லாம் வந்து கல்லறை கட்டக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து இங்கே அங்கங்கே வந்து நம்ம ஈவன் தமிழ்நாட்டிலேயே முன்னாடி வந்து மிகப்பெரிய செயின்ட் வந்திருப்பாங்க இல்லையா இஸ்லாமில் வந்தவங்க வந்து அவங்க எங்கேயாவது அங்கே வந்து இறந்து போனாங்கன்னா அடக்கம் பண்ணாங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு தர்கா மாதிரி ஆக்கியிருக்காங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான். நீங்கள் வந்து இங்கேயே வந்து நம்ம இதில் வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா இருக்குது, கோவளத்தில் இருக்குது அப்படின்னு சில அங்கங்கே வந்து ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து ஃபேமஸாக நிறைய இருக்குது. அவ்வளோதான். இல்லை நேரம்னா ஒரு 20, 30, 50 இப்போ 8 கோடி பேரில் வந்து 50 பேர் வந்து இங்கே இல்லை முஸ்லீம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு 40-50 லட்சம் பேரில் வந்து 50 பேர் இருக்காங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதே இடத்துல கிறிஸ்தவர்கள் கல்லறை இருக்குல்ல, அவ்வளோ பேருக்கும் சிறுசோ பெருசோ கல்லறை உண்டு. அப்போ கல்லறை கட்ட ஆரம்பித்தோம்னா கல்லறையாக போச்சுன்னா ஒரு காலத்தில் உலகம் பூரா கல்லறையாக தான் இருக்கும் அப்படின்னு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு அவங்களுக்கு. இஸ்லாமில் வந்து அந்த இதில் இடுகாடு இருக்கு இல்லையா, கபரஸ்தான் சொல்கிறது, அதில் வந்து மேலும் ஒருத்தர் புதைச்சாங்கன்னா மேலும் அதிலேயாவது புதைச்சிட்டே இருப்பாங்க. உள்ள எலும்பு இருக்கும், அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து புதைக்கிறது அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வால்குள்ளே அப்படின்னா முழுக்க வந்து அந்த காம்பவுண்ட் வால்குள்ளே தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கே தான் புதைச்சிட்டு இருப்பாங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது இல்லை. அதனால் அதை வந்து எல்லாம் பேசி வந்து சமாதானமாகிடுச்சின்னு கேள்வி, அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போது இஸ்லாம் வந்து எப்படி பரவச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா நான் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஜஸ்ட் அந்த டைமில் சவுதி அரேபியாவில் வந்து அல் ஜுபேல்னு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்தேன். ஏன்னா அர்ராசி அப்படின்னு கம்பெனி பேர், சவுதி மெத்தனால் கம்பெனி, உலகத்திலேயே அதிகமான ஹையஸ்ட் மெத்தனால் ப்ரொடக்ஷன் ஆகிற கம்பெனி அது. அது பெட்ரோலியம் ப்ராடக்ட் தானே, பேஸ் தானே. ஸோ அந்த கம்பெனி அங்கே வந்து இந்த கார்டன் மெயின்டெனன்ஸுக்கு வந்து நான் வந்து இருந்தேன் இன்ஜினியராக. அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஆக்சுவலாக அந்த சவுதி மெத்தனால் கம்பெனியோட இது வந்து மெஷினரிஸ் அதெல்லாம் வந்து எங்கே இருந்துன்னா ஜப்பான்லேருந்து மிட்சுபிஷி கம்பெனி. அப்போ என்னென்னா பிரசிடெண்ட்டு தான் டாப் போஸ்ட்டு, பிரசிடெண்ட் வந்து சவுதிக்காரர், வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஜப்பான்காரர். இப்போது நமக்கு கார்டன் வந்து ரொம்ப ஒரு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கன்றாவே இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லை. அப்புறம் நம்ம வந்து போகிற நேரத்தில் வந்து ரொம்ப ரத்தம் விறுவிறுப்பாக போய் அப்புறம் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் நிறையா பண்ண உடனே பரவாயில்லையா அப்படின்னு நிறையா சப்போர்ட் கிடச்சிது. அது போக அதோட லோகோ வந்து இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு இருக்குல்ல, கொஞ்சம் கூம்பு வளைஞ்சு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு மாதிரி வந்து இருக்கிற சில மரங்கள்லாம் கட் பண்ணி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி நிறையா பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது பூச்சி ஏதாவது அடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் இங்கே ஏற்கனவே பூச்சி மருந்து கம்பெனியில் அக்ரி முடித்தோடனே பூச்சி மருந்து கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போ இந்த பூச்சி அப்படின்னு சொல்லி இந்த சக்கிங் பெஸ்ட்டு இந்த பெஸ்ட்டு நிறையா பேசினோடனே அப்பா இது எவ்வளோ நிறைய தெரியும் போல இருக்கேன், அதில் வேலை பார்த்து வந்திருக்கேன். அப்போ போய் அதுக்கு மருந்தெல்லாம் வாங்கி விட்டு எல்லாம் பண்ணேன். அப்போ என்ன பூச்சின்னு சொல்லி ஒரு வாட்டியை வந்து ஒவ்வொரு இலையாக ஒரு இதில் தேடிக்கிட்டு இருக்கேன். பூஜை விஷால் மாதிரி எல்லா இடத்துலையும் புழங்கிட்டு தான் வந்திருக்கீங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து பொழப்பு அது பண்ணலை அப்படின்னா நமக்கு சம்பளம் கிடச்சிருக்காது, நம்ம சோறு கிடச்சிருக்காது. ஓகே, நமக்கு பேர் கிடைக்கிறதே இல்லையோ அந்த சோறு முக்கியம். அப்போ வந்து அந்த பூச்சியை வந்து ஒரு சில இதில் வந்து குனிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தேடுறேன். இது என்ன மாதிரி பூச்சி, இது மஞ்சளா வெள்ளையா, அப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளைன் ஒன்று இருக்கும் அது பறக்கும், அதுவா இது அப்படி இல்லை வேறு ஏதாவது புழு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக அந்த ஏரியாவில் ஒரு 2 அடி இதில் தேடிகிட்டே இருக்க 3/4 மணி நேரம் தேடுறேன். எனக்கே தெரியாமல் எனக்கு பின்னாடி வந்து அந்த ஜப்பான் சேர்ந்த வைஸ் பிரசிடென்ட், அவர் பேர் மறந்துட்டேன், என்னமோ ஒரு பேர் சொன்னார், அது சொன்னாலும் எனக்கும் வரல, மறந்துடுச்சு, கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்னமோ ஒரு பேர், அது மாதிரி பேர் மறந்துச்சு. ஆனால் அவர் வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் திரும்பி பார்த்த உடனே நான் என்ன வைஸ் பிரசிடென்ட் வந்து எப்படியும் ஒரு மரியாதை கொடுப்போம்ல, அந்த வயசில் எப்படி பார்த்தாலும் நம்ம நிறைய ஒரு கொடுக்குற மரியாதை வந்து நமக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா அப்படிலாம் ஒரு சின்ன ஒரு நப்பாசை வரும்ல. அப்போது வந்து கொடுத்தோன்னே நோ அவர் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கட்டப்பட்டுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. வெரி குட், வாட்ஸ் யுவர் நேம், கசாலி முகமது அப்படின்னா முஸ்லீம், ஓகே ஐ லைக் இஸ்லாம் அப்படின்னு ஆரம்பித்து 15 நிமிஷம் என்கிட்ட பேசினார். அவர் 15 நிமிஷம் நம்ம அது பேசினோம்னா 3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். அந்த 15 நிமிஷம் வந்து இழுத்து நிதானமாக நிறையா, ஏன்னா ஸ்லோவாக பேசினா இந்த இஸ்லாமில் இங்கே வந்து சகோதரத்துவம் இருக்குது, எனக்கு அங்கே இருக்கும்போது தெரியலை. இங்கே வந்து பார்க்குறேன் ஒருத்தர், அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அடிக்கடி அவன் வந்து விருந்து கூப்பிடுவாங்கல்ல, நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரே ஒரு தட்டில் உட்காந்து 10 பேர் ஒன்றா ஒருத்தி எல்லோரும் கை விட்டு உழைப்பி சாப்பிட்றீங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தண்ணியை வந்து அண்ணாந்து குடிக்கிறது இல்லை. அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஜாப்பனீஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து கவனிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி.
அது என்ன சில விஷயங்கள் எந்த மதத்தில் இருந்தாலுமே சில நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வந்து போற்றி பேசுகிறது தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா ஹிந்துஸில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது, கிறிஸ்டியானில் இருக்குது, அதே மாதிரி இஸ்லாமில் இருக்குது. அப்போ சொன்னது இந்த மாதிரி தண்ணி வந்து வாய் வச்சு தான் குடிக்கணும், நின்று குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பித்து, அப்புறம் வந்து இந்த மேரேஜில் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமையை கொடுக்குறதில்ல அப்போ பேசினார். எனக்கு வந்து அப்போ புதுசாக, நான் வந்து அந்த கொஞ்சம் சின்ன வயசு தானே. அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்டு அப்போ என்ன சொன்னார்னா, ஒன் டே ஐ வில் பிகம் முஸ்லீம் அப்படின்னார். நான் சொன்னேன் வந்து ஹவு அவனு கேட்டால், நோ ஐ லைக் இட். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் வந்து, இஸ் தெர் எனி ப்ராப்ளம் வித் யுவர் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்ட் ரிலீஜன் அப்படின்னா, நோ அஃப்கோர்ஸ் நாட், பட் ஐ லைக் மோர் அப்படின்னா. அப்போ எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போ இந்த தகவல் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ தகவல் வந்தோடனே டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அப்போது இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம ஒழுக்கமாக ஒழுங்காக வாழ்ந்தோம்னா அதனால் பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணி மற்றவங்க வந்து இதில் வந்து சேருவாங்க. அப்படி சேர்றதுனால இஸ்லாம் வந்து உலகம் பூரா பரவுறதுனால நமக்கு வந்து உலகத்துக்கு வந்து சுபிச்சமாக தெரியாது. சகோதரத்துவம் வேணும், அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து இப்போ வந்து தொப்பி தாடி அப்படின்னா வந்து குண்டு வைக்கிறவன் தீவிரவாதின்ற அளவுக்கு வந்து பெரிய பரப்பி வச்சுருக்காங்க இல்லையா. அது வந்து நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா இட்டுக்கட்டப்பட்டது. இந்திய அளவில் வந்து பார்வல் பத்திரிக்கையும் உலக அளவில் வந்து யூதர்கள் பத்திரிக்கையும் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது. இதையும் தாண்டி யூகேல இஸ்லாம் வந்து பயங்கர வேகமாக பரவுது. அதுக்கு இதே மாதிரி காரணங்கள் தான். வெளியிலேருந்து போன அரப்ஸ் அவங்க அங்கெல்லாம் போய் அங்கே குடியுரிமை வாங்கி அங்கே இருக்கிறவங்கனால இப்போ பண்ணுது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி சேம் திங் வந்து அப்படியே வந்து ஜப்பானில். சரி, இப்போ என்னென்னா இன்னொரு சேயிங் இருக்குது, எனக்கு இஸ்லாம் வந்து சரி இந்த மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல, ஆனால் இஸ்லாம் முறை எனக்கு வந்து ஹிந்துவிசம் இங்கே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நான் வந்து எனக்கு ஓகே நான் வந்து ஐயராக மாறணும், இல்லை வந்து செட்டியாராக மாறணும், இல்லை நாடாராக மாறணும், இல்லை வந்து பறையாராக மாறணும், இல்லை தேவந்திர விளையாடணும், எதில் மாறுறது, எதில் போய் சேர்றது, அந்த இது இல்லைல்ல. ஆனால் இதில் எதனால் வந்து இது பரவுது அப்படின்னா ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டது. இங்கே இந்துக்களாக இருக்கிறதுல எந்த ஜாதியாக இருக்கட்டும் அவங்க வந்தாங்கன்னா நேரம் வந்து முஸ்லீம், அதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஷியா முஸ்லீமாக சன்னி முஸ்லீமாக செகண்ட். ஏன்னா ஷியா முஸ்லீம்ங்கிறது இதிலே ஒரு சின்ன பிரிவு தான். அந்த ஷியா முஸ்லீமுக்கும் அல்லாஹ் தான் கடவுள், முகமது நபி தான் தூதர், அப்புறம் முகமது நபியோட மருமகன் வந்து ஒரு பெரிய இமாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் முஸ்லீம், அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா அரசியல் காரணங்களாக நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. யார் வந்து அதை ஆட்சி பண்ணுறது கலீஃபாவா அப்படிங்கிறது. ஆனால் அது ஒரு இது. அப்போ என்னென்னா இப்போ நான் வந்து இந்துவாக மாறணுன்னா எதில் மாறுறது? எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து நாடார் எனக்கு வேண்டாம், எனக்கு செட்டியாராக மாறணும், இல்லை செட்டியார் வேண்டாம், எனக்கு பறையாராக மாறணும், இல்லை பறையாரை எப்படி மாறுறது, எங்கே போய் மாறுறது எப்படி தெரியாதுல்ல. இதே இது கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னா பறையார் வந்து கிறிஸ்தவ மாறிடலாம், நாடார் கிறிஸ்தவ மாறிடலாம், தேவந்திர வேலையில் கிறிஸ்தவ மாறிடலாம். இஸ்லாம்னா மொத்தத்துக்கு அதில் பார்த்தா இது வந்து நாடார் கிறிஸ்டியன், செட்டியார் கிறிஸ்டியன், இந்த கிறிஸ்டியன் அந்த பேர் உண்டு. இஸ்லாம் மாதிரி ஆச்சுன்னா அது அந்த பேரும் கிடையாது, மொத்தத்துக்கு எல்லாம் ஒன்று. அது போக ஒரு சாதாரண பறையர் வந்து ஒரு தேவந்திர வேளாளரோ அல்லது நாடாரோ, ஏன் இந்த சொல்கிறேன் நம்ம ஊரில் இருக்கிற இதை சொல்கிறேன், ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ இங்கே வந்து இஸ்லாமுக்கு மாறினா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது இஸ்லாம் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து ஹிந்துவாகவே இருந்தாலுமே பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அலௌடு, உள்ளே என்ன இருக்குது வெறும் காற்றும் நம்பிக்கையும் தான் இருக்குது, உள்ளே அலௌடு. ஆனால் என்னென்னா கை காலை கழுவிட்டு போகணும், அது எல்லாருக்குமே அதுதான். அது நீ முஸ்லீமாக இருந்தால் கை காலை கழுவ வேண்டியதில்லை, நான் முஸ்லீமாக இருந்தால் நீ கையை கழுவிட்டு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும். அதே மாதிரி உள்ள வரைக்கும் போகிறதுக்கு எல்லாத்தையும் அலௌடு. இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தர் உள்ளே சேர்ந்துருக்கீங்க, சேர்ந்ததுக்கப்புறம் குரானை படித்து உங்களுக்கு வந்து எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வழி நடத்தக்கூடிய இமாமாக மாறலாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இங்கே. அதனால் இது வந்து ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது நிறையா பேருக்கு வந்து இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. ஆனால் எனக்கு பர்சனலாக அப்படின்னா மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு செகண்டரி. மனிதம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எந்த மதத்தில் வேணாலும் இருங்க, இந்த மாதிரி அடுத்த உயிரை வந்து வதைக்காமல் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் நல்ல விதமாக இருந்தால் அது வந்து ஒரு நல்ல மதம், எந்த மதமாக இருந்தாலும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ இதில் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்ந்துருக்கு. ஒரு 15,000 பேர் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. 15 பள்ளிவாசல் இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 130 பள்ளிவாசலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது. மற்றபடி அங்கே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி இன்னும் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. என்ன தெரியுமா? மதமே இல்லைங்கிற நம்பிக்கை, ஏத்திசம். அது இன்னும் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்டது வந்து ஏத்திசமாக இருக்கும்.
ஓகே, அந்த கருத்து ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் இருக்கு அது நிறையா வந்து அது வந்து ஏன்னா ஏத்திசம் வந்து இந்துக்கள்லேயும் உண்டு, இஸ்லாம்லேயும் கொஞ்சம் உண்டு, கிறிஸ்டின்ல நிறையா உண்டு ஏத்திசம். அதுதான் வந்து நம்பர் 1 இருக்கும். நம்பர் 2 வந்து கிறிஸ்டியானிட்டி, நம்பர் 3 வந்து இஸ்லாம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் வந்து இஸ்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியை டேக் ஓவர் பண்ணும், ஆனால் ஏத்திசத்தை டேக் ஓவர் பண்ணுமான்னு தெரியாது அப்படிங்கிறதான். ஓகே, ஏதோ ஒன்று அவங்கவுங்க நம்பிக்கையின்படி அவங்கவுங்க சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தால் சரி தான். அவ்வளோதான் விஷயம். வந்து யார் எல்லாமே சகோதரர்கள். இது உலகத்தில் பிறக்கும்போது நம்ம வந்து ட்ரெஸ் இல்லாமல் இது இல்லாமல் அமனம் மாத்திரம் பிறந்தோம். நம்ம கையில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. என்ன மதம் தெரியுமா அதுக்கு? ஆமாம், நம்ம எந்த வீட்டில் பிறக்கிறோமோ அதனால். இது வந்து நம்ம எப்பவுமே சொல்கிறது உண்டு, மதம் வந்து எப்பவுமே இன்ஸ்கான்பிகோஸ்னு ஏதோ ஒரு சொல்லுவோம். மதம் வந்து நமக்கு தேவையில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம வழிபாடு நம்ம நம்பிக்கைக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் காலை செய்தி. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.